வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா செட்டை நம்ம தேக்கு கலருக்கு கொண்டு வந்து ரேகை போட்டு புதுப்பிக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஷேடுக்கு பெயிண்டிங் மிக்சிங் பண்ணி 2 கோட்டிங் கொடுத்துட்றோம். 2 கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிலே ரேகையை போட்டுருது. பிளாக் கலர் பெயிண்டிங் எடுத்து ரேகையை போட்டு விட்டு நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தச்சுட்டு பண்ண போகிறோம். இந்த ப்ளவுட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, பூரா ப்ளவுட்டு தான், 1-2 தான் மரம். நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேக்கு கலருக்கு பெயிண்டிங் மிக்சிங் பண்ணி எடுத்து அடிச்சுட்டு பிளாக் கலரில் ப்ரெஸ்ஸிலே ரேகையை போட்டு விட்டு நீட்டாகிட்ட தேக்கு மரம் மாதிரி. இதுக்கு மேலே நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசியில் தச்சுட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ தச்சுட்டு நம்ம நல்லா 2 கோட்டு இந்த ஏசியில் தச்சுட்டு 2 கோட்டு பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பளபளன்னு பாலிஷ் ஆகிரும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சோஃபா செட் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம மருது சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.